கருந்துளைகள் என்பவை அதிக ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு விண்வெளி பகுதி. இங்கு ஈர்ப்பு விசை மிகவும் வலிமையாக இருப்பதால் ஒளி உட்பட எந்த ஒரு பொருளும் மின்காந்த அலைகளும் கூட அதிலிருந்து வெளியேற முடியாது. ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாட்டின் அடிப்படையில் கருந்துளைகள் பற்றிய கோட்பாடு முன்வைக்கப்படுகிறது. கருந்துளைகள் உருவாவது எப்படி? கருந்துளைகள் பெரும்பாலும் நட்சத்திரங்களின் வாழ்க்கையின் முடிவில் உருவாகின்றன. ஒரு பெரிய நட்சத்திரம் தனது எரிபொருளை எரித்து முடித்தவுடன் அது ஈர்ப்பு விசையின் காரணமாக தன்னுள்ளேயே சரிந்து விடுகிறது. இந்த சரிவு ஒரு மிகச்சிறிய ஆனால் மிகவும் அடர்த்தியான புள்ளியை உருவாக்குகிறது. இந்த புள்ளிதான் கருந்துளை என அழைக்கப்படுகிறது. கருந்துளை கோட்பாட்டின் முக்கிய அம்சங்கள். ஈர்ப்பு விசை. கருந்துளையின் ஈர்ப்பு விசை மிக மிக அதிகம். அது ஒளியை கூட தன் பக்கம் ஈர்க்கும் அளவுக்கு வலிமையானது. நிகழ்வெல்லை ஈவென்ட் ஹொரைசன். இது கருந்துளையை சுற்றியுள்ள ஒரு எல்லையாகும். இந்த எல்லைக்குள் ஒரு பொருள் நுழைந்துவிட்டால் அது மீண்டும் வெளியேறவே முடியாது. சிங்குலாரிட்டி. சிங்குலாரிட்டி கருந்துளையின் மையத்தில் உள்ள ஒரு புள்ளி. இங்கு ஈர்ப்பு விசை மற்றும் அடர்த்தி முடிவிலியாக இருக்கும் என கோட்பாடுகள் கூறுகின்றன. கருந்துளைகள் பற்றிய முக்கிய விஞ்ஞானிகள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவரது பொது சார்பியல் கோட்பாடு கருந்துளைகள் இருப்பதற்கான கணித அடிப்படையை வழங்கியது. சுப்பிரமணியம் சந்திரசேகர் ஒரு நட்சத்திரம் கருந்துளையாக மாற எவ்வளவு நிறை வேண்டும் என்பதை கண்டறிந்து அதற்கு சந்திரசேகர் எல்லை என பெயரிடப்பட்டது. ஸ்டீபன் ஹாக்கிங். கருந்துளைகள் உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை என்றும் அவை ஹாக்கிங் கதிர்வீச்சு என்ற கதிர்வீச்சை வெளியிடுவதன் மூலம் மெதுவாக ஆவியாகின்றன என்றும் அவர் ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார். இந்த கோட்பாடு கருந்துளைகள் பற்றிய நமது புரிதலை மாற்றியது. இன்று வரை விஞ்ஞானிகள் கருந்துளைகளை நேரடியாக பார்க்க முடியவில்லை, ஆனால் அவை அருகிலுள்ள நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் மண்டலங்களில் ஏற்படுத்தும் தாக்கத்தின் மூலம் அவற்றின் இருப்பை உறுதி செய்துள்ளனர்.